ஹாய் கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை ரிவ்யூ ஆஃப் த ஹவுஸ்மேட். இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்காரம்மாவாக போகிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற முதலாளி ஒரு சைக்கோவாக இருக்கிற மாதிரி அவங்கள காட்டுறாங்க. நல்லவராக தெரிய வீட்டுக்காரரு க்ளோஸ் ஆகிடுறாங்க. அந்த முதலாளியோட வீட்டுக்காரரை பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக தெரிகிறதுனால ஹீரோயின் க்ளோஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னாங்கிறது தான் கதையை. இதில் சொன்ன மாதிரியே முதலாளி அம்மா சைக்கோ இல்லை, அந்த வீட்டுக்காரன் தான் சைக்கோ. அவன் தொல்லை தாங்க முடியாமல் தான் அந்த அம்மா ஹீரோயினையே இப்படி மாட்டி விட்டுருப்பாங்க. இவன்கிட்டருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. இதில் 2 பேருக்குமே பேக் ஸ்டோரி இருக்கும், வீட்டுக்காரரை தவிர. பேக் ஸ்டோரி சொல்லி நியாயப்படுத்தின 1987 வந்த கமல் சாரோட சிகப்பு ரோஜாக்களோட காப்பியாக இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட ரெஃபரன்ஸ் தெரியும். ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாளி அம்மா தரம். அப்புறம் வீட்டுக்காரர் வெளில ஜென்டில்மேனாக காமிச்சிட்டு ஸ்டைலிஷாக இருக்கிறவன் இப்படியாங்கிற லெவலுக்கு சம்பவம் பண்ணியிருப்பான். உங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சான்னு கேட்டால் எனக்கு 50% ஆச்சு. ஆனால் 50% நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஆனால் எனக்கு படம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். ரீசெண்டாக வர மூவிஸில் இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த காஸ்டிங்லாம் நல்லா இருந்தது. தண்ணி கேன் போட வந்த மாதிரி மைக்கேல் மெக்ரோனி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. நீ இங்கே இருக்க ஏன் வந்த அந்த மாதிரி. அதை மட்டும் தவிர்த்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் ஓகே, இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். வித்தியாசமாக காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.